அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் காற்றடித்தால் அசைந்து ஓடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் குளிரினிலும் ஓடும் ஓடம். அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் காற்றடித்தால் அசைந்து அது ஓடும். எதற்காக இந்த பாடலை அரைகுறையாக பாடினேன் என்றால், முதலில் சொல்லி பார்த்தேன், ஞாபகத்தில் இருந்தது. பிறகு சற்று தடுமாற்றம். திருப்பி அதை பாடி வந்தால் முழுமையாக சொல்ல முடியும். சரி, அதை விட்டு விடுவோம். அதனுடைய கருத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஓடம் ஓடம் என்பது நமது மனதை பொறுத்து சொல்லலாம். எப்படி அலைகள் கடலில் இருக்கிறது போல நம் மனதும் ஒரு நிலையில்லாமல் அசைந்து கொண்டே இருக்கும். தடுமாற்றம் கூட இருக்கும், ஞாபக மறதியும் இருக்கும், நினைவாற்றல் போய்விடும் வயதாக. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த ஓடத்தை பயன்படுத்தி பலவிதமாக வியாபார காற்று என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் தமிழர்கள் மட்டுமல்லாமல் பலரும், குறிப்பாக தமிழர்கள், வணிகத்திற்காக அவள் கடல் கடந்து சென்றார்கள். மரக்களம் என்று சொல்வார்கள். அதில் பயணித்து பல நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள். அதில் ஒரு முக்கிய குறிப்பும் ஒன்று உள்ளது. அதில் ஒரு காகம் என்று சொல்கிறோமே, அதில் ஒரு கொம்பில் வைத்து படகில் போவார்கள் மீனவர்கள், குறிப்பாக யாத்திரிகை செய்பவர்கள். அப்படி போகும்பொழுது அவர்களுக்கு திசை தெரியாது. இப்பொழுது திசைமானி இருக்கிறது, அப்பொழுது அந்த திசைமானி இல்லை. அது காந்தத்தினால் ஆனது, எப்பொழுதுமே வடக்கு திசையை காண்பிக்கும். அது இல்லாத காலத்தில் அவர்கள் கடலிலே பயணிக்கும் பொழுது எங்கே அவர்கள் கரை இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த காகத்தை எடுத்து செல்வார்கள். அது ஒரு கரையை பார்த்தவுடனே பறக்க ஆரம்பித்துவிடும். அப்பொழுது அந்த மீனவர்களோ அதில் பயணிப்பவர்களோ தெரிந்து கொள்வார்கள். அதனால்தான் இப்படி காகத்தை கப்பலுடனோ, இப்போது கப்பல் வந்து விட்டது, மரக்கலத்தில் அல்லது படகு மூலமாக செல்லும் பொழுது இவர்கள் யாக்ட் என்று இங்கிலீஷில் கூட சொல்லுவார்கள். அவர்கள் கண்டு கொண்டார்கள். இது எனக்கு எப்படி தெரியும் என்றால், பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் பேச்சில் இருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் அந்த காலத்திலும் மனிதர்கள், நம்மை போன்ற தமிழர்கள் எப்படி ஒரு அறிவாளிகளாக இருந்துள்ளார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நமது சிந்து சமவெளி நாகரிகம், வைகை நாகரிகம், கீழடி நாகரிகம் என்று அடுக்கிக் கொண்டே அகழ்வாராய்ச்சியின் பெருமைகளையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் இந்த விஷயத்தை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்கு தான். எனது காணொளிகளை காணும் அனைத்து அன்பர்களுக்கும், இதை காண்பவர்களுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் இந்த தகவல் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.